ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜே ஒப்பீனியன்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா கரன்சி, பணம், மணி. ஓகேவா? இது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு கரன்சி மணினா ஓகே, சிலருக்கு 1000 ரூபா 2000 உழைக்கிறோம், நீங்கள் சம்பாதிக்கணும், 1000 சம்பாதிச்சோம், 2000 செலவு பண்ணணும், அப்படிதான் இருக்குது. ஃபஸ்ட்டு மணினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நாம் அதை செலவு பண்ணும்போதும் சரி, அதை ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போதும் இல்லை கொடுக்கும்போதும் அதோடைய வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம அதை பார்த்து பத்திரமா இருப்போங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஃபர்ஸ்ட் மணி என்ன எடுத்துக்குவோம். இதுக்கு பாஸ்ட்டுக்கு போய் எடுத்துக்கோம். பாஸ்ட்டில் என்ன இருந்துச்சு, அப்போ இப்படி கன்வெர்ட் ஆகி இப்போ மணி ருபீஸ் பணம்னு வந்துருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாஸ்ட்லேருந்து பார்க்க வேண்டியதும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மலாம் வேடர்களாகவும் காட்டுவாசிகளாகவும் வாழ்ந்துடும் சொல்லுவாங்க. அதாவது எவால்வேஷன் அதுக்கப்புறம் அப்போது எப்படின்னா ஒரு குழுவாக வாழ்வோம். மக்கள்லாம் குகைகளில் ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் செட் ஆகுது உட்காந்துருவாங்க. அவங்களாம் அங்கேருந்து போய் வேட்டையாடிட்டு வர்றது, இல்லை தேன் எடுத்து வர்றது, இல்லை பணம் மரத்தில் காய் பழங்கள் எடுத்து வர்றது, இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க. அப்போ எப்படின்னா ஒரு டீமாக சேர்ந்து ஒரு 10 பேர் போவாங்க. போயிட்டு ஒரு சில விஷயங்களை தேடி எடுத்துருவாங்க. ஒரு வேட்டையாடி ஒரு மானியோ ஒரு அனிமல்ஸ் ஏதோ ஒரு விலங்கை வேட்டையாடி எடுத்து ஒன்றா சேர்ந்து சமைச்சு ஒன்றா சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க பணங்கிற விஷயம் இல்லை ஒரு பொருள்ங்கிற விஷயம் அவங்களுக்கு தேவைப்படலை. ஸோ போவாங்க, வேட்டையாடுவாங்க. இல்லை இன்சென்ஸ் விவசாயம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலியில் 20 பேர் இருக்காங்க. 20 பேர்த்தில் ஒருத்தர் போய் காலைல தண்ணி பாய்ச்சறது, ரெண்டாவது ஒருத்தர் போய் நிலத்தில் நடவு நடுறது, ஒருத்தர் களை எடுக்கிறது சொல்லி ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு மணிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா போவாங்க, ஒரு பொருளை தேடியோ இல்லை வேட்டையாடியோ இல்லை விவசாயம் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துருந்தாங்க. ஸோ இவ்வளோதான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் தேவைப்பட்டது என்னன்னா தங்கறதுக்கு இடம், உணவு கொடுத்த விட இயற்கை கான்செப்ட் தான். ஸோ குகைகள்லையோ இல்லை கூடாரங்கள்லையோ அமைச்சு அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ இது மக்கள் ஒரு குடும்பமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் யார் நல்லா பெஸ்ட்டாக வேட்டையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வேல்யூஸ் மாதிரி கொடுத்து ஒரு வேல்யூ இருந்துச்சு. அவங்களுக்கு சில பதக்கங்கள், டாலர்ஸ் மாதிரி சொல்கிறது, பழைய மாணிக்கங்கள் கற்கள்லாம் வச்சு டாலரு அதெல்லாம் போட்டுருக்காங்க. இல்லை அவங்க வேட்டையாடி அந்த விலங்குகளுடைய எலும்புகள் அதெல்லாம் வச்சு இவன் இந்த வேட்டையாடிக்கான், இந்த விலங்கு அவன் வேட்டையாடிக்கான் சொல்லி அவங்களை பெருமைப்படுத்தி அவங்க வாழ்ந்துருக்காங்க. அது வரைக்கும் பிரச்சனை. அதுக்கு அடுத்தது பத்தலை அவங்களுக்கு. ஓகேவா? சில விஷயங்கள் கிடைக்கல. அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அவங்களுக்கு ஒரு உணவு கிடைக்குது. சில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மான் கிடைக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கான அரிசியோ கம்போ கூடோ கிடைக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து வேட்டையாட எடுத்துகிட்டு போய் சந்தைன்னு ஒரு இடம் இருந்துச்சு. இப்போ யார்கிட்ட அது இருக்குன்னு தெரியாதுல்ல. யார்கிட்ட ரைஸ் இருக்குது, யார்கிட்ட கோதுமை இருக்குது, யார்கிட்ட இப்போ தோரம்பருப்பு இருக்குது, இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடினதையோ இல்லை அவங்க விவசாயம் பண்ணதையோ எடுத்துகிட்டு சந்தைன்னு ஒரு இடம், ஒரு காமன் பிளேஸ் வச்சுட்டாங்க. ஸோ எல்லாரும் அங்கே போகிறது, அங்கே போயிட்டு நீ என்கிட்ட இது இருக்குது, நான் இதை தரேன், நீ எனக்கு அதுதான்னு சொல்லி பண்ட மாற்று முறையில் வாழ்ந்துருக்காங்க. பண்ட மாற்று முறையில் பண்ணும்போது சில விஷயங்களில் வேல்யூ அப் அண்ட் டவுன் ஆகும். ஏன்னா இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், ஒரு நெல் தெளிக்கிறேன், அது வளருது, அதை அடித்து ஒரு 3 மாதம் வச்சு எடுத்து வர்றாங்கிறது 3 மாதம் உழைப்பு. நீ காலையில் போனேன், நான் ஒரு மானை தேடினேன், 4 நாளாக தேடி 5ஆவது நாள் வேட்டையாடி எடுத்து வர்றாங்கிறது எனக்கு 5 டேஸ் ஒர்க்கு. ஸோ 5 டேஸ் ஒர்க்கு எடுத்துகிட்டு நான் கொடுக்கும்போது அந்த மான் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா அது ஒரு கெட்டு போகிற சமாச்சாரம். ஸோ 1 or 2 days அதை சமைச்சு சாப்பிட்டா உண்டு. இல்லாட்டி அதை இவங்க அந்த ப்ராசஸ் பண்ணி உப்பு கண்டம் சம்திங் போட்டு அதை காய வச்சு ஒரு டியூரேஷன் வச்சு அதை சாப்பிட முடியாது, ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அது கெட்டு போயிடும். அதனால் அவங்க உழைச்ச உழைப்புக்கான வேல்யூ கிடைக்கல. இல்லை விவசாயம் பண்ண ஒரு 3 months கழிச்சு தான் அவங்களுக்கு ஒரு நெல் கிடைக்கும், ஒரு தானியம் கிடைக்கும். இல்லை வெயில் காலத்தை மட்டும் தான் சில விஷயங்கள் கிடைக்கும், மழை வந்தால் சில விஷயம் வீணாக போயிடும். அப்படி இருக்கும்போது அவங்களாலையும் சில விஷயங்களை ஸ்டோர் பண்ண முடியல. நெல் தானியங்கள்லாம் ரொம்ப வருஷம் இருந்தாலும் பட் வேல்யூ ஃபார் த மணி அப்படி சொல்ல, மணிங்கிறது அந்த பொருளுக்கான வேல்யூ. இங்கே பொருள் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட் பார்த்தா அவங்களோட உழைப்பு, ஒரு பர்சனோடைய உழைப்பு. ஒரு அனிமலை வேட்டையாடணும்னா ஒரு 4 பேர் சேர்ந்து போய் அதுக்காக காத்திருக்கணும். அனிமலும் அப்படியே 100 அனிமல் சுத்த போகிறதில்ல. ஏதோ ஒன்று கிடைக்க தனியாக சிக்கணும், அதை அடிக்க முடியணும், அதை வென்று அதை கொன்று அதை எடுத்துகிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை தோல் தனியாக பிரித்து வைக்கணும், அதை கறியை தனியாக வச்சு விற்கணும், அந்த அதை காய வைக்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. அவங்களுக்கு அதனால உழைப்பு. ஓகேவா? விவசாயம் பண்ணுறது வேறு மாதிரி உழைப்பு. அதை களை எடுக்கணும், அதில் பூச்சி வராமல் இருக்கணும், காக்கா குருவி வராமல் இருக்கணும்னு சொல்லி அதை எடுத்து காய வச்சு பதப்படுத்தி அதை நெல்லை அரைச்சி அரிசியாக்கி கொண்டு கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு மனுஷனோட உழைப்புக்கும் ஒரு வேல்யூ இருந்துச்சு. பட் பண்ட மாற்று முறையில் அது ஈக்குவலாக இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால அந்த காலங்களில் என்ன பண்ணாங்கன்னா நாணயங்கள் கொண்டு வந்தாங்க. வெள்ளி நாணயம், பித்தளை நாணயம். அதாவது என்னன்னா இப்போ ஒருத்தன் உழைக்கிறான்னா அந்த உழைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாதம் ஆச்சு எனக்கு கிடைக்குது. நான் ஜனவரியில் பயிரிடுவேன், ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட் சந்தையில் விற்கிறேன். அதோடைய எடுத்துகிட்டு நான் அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு என்னோடய ஃபேமிலிக்கான தேவைகள்லாம் நான் பூர்த்தி பண்ணிக்க முடியணும்.
அப்போதான் அடுத்த 3 மாசம், அதாவது மேக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல தண்ணி வந்தோடனே நான் அடுத்த விவசாயம் பண்ணி அடுத்த 3 மாசத்துல அடுத்த பயிர் எடுத்து வந்து நான் வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு டியூரேஷன், அடுத்த 3 மந்த்ஸ் என்னோட தேவைக்கான விஷயங்கள் இந்த 3 மந்த்ஸ்ல வந்து அவுட்புட்டை வச்சுதான் நான் பண்ண முடியும். அப்போ அதுலயும் எனக்கு சரியான வேல்யூ இல்லை அப்படிங்கிற திங்க் பண்ணதுனால இவங்க அதை காம்பன்சேட் பண்றதுக்கு, அதாவது இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் நாணயங்கள்லாம் வெள்ளி நாணயங்கள், பித்தளை நாணயங்கள், தங்க நாணயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. நான் கொடுக்குற இந்த பொருளுக்கு வந்து நீ இவ்வளவு நாணயம் கொடு, இந்த பொருள் தர இதுக்கு இத்தனை வெள்ளிகள் கொடு, இந்த பொருளுக்கு வந்து இத்தனை தங்க நாணயங்கள் கொடுன்னு சொல்லி அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு மனுஷனோட உழைப்பு ஒரு உணவாவோ இல்லை ஒரு பொருளாவோ கிரியேட் ஆகுது. அதை இவங்க என்ன பண்ணாங்க, இதே பொருளாவோ இதே விஷயமா இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு மதிப்பு வந்து போயிடும். நெல்லா இருந்தா கூட வீணா போயிடும், வெள்ளம் அடிச்சா நான் இதா போயிடும், பயிர்கள்லாம் நாசமா போயிடும். இல்ல விலங்குகள் வேட்டையாடி வச்சிருந்தா கொஞ்ச நாள் இருக்கும், அது இல்லாட்டி அதுவும் வீணா போயிடும். மழையில நனைஞ்சிச்சுன்னா உப்பு கண்டம் போட்ட மீன்லாம் வந்து கெட்டு போயிடும். ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களோட உழைப்பை அவங்க வந்து ஒரு உருவகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு ரொம்ப நாளைக்கு வேல்யூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து நாணயங்களா மாத்துறாங்க. நாணயங்களை மாற்றி ரொம்ப நாள் வச்சுக்க முடியல, ஏன்னா கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இது மாதிரி விஷயம்லாம் இருந்ததுனால அந்த நாணயங்களை வந்து கொடுத்து, நாணயங்கள் மதிப்பை கொடுத்து அவங்க வீடாவோ, தங்கிறது இடம், வீடு கட்டுறது, இல்லை வந்து நகைகள் வாங்கிக்கிறது, அப்புறம் வந்து சில கன்வென்ஷன், சில பேர்த்துக்கு வந்து நன்கொடை தர்றது, அது மாதிரி சொல்லி அவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது நாணயங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக கனிமங்கள் கம்மியாக கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் வந்து தங்க நாணயங்கள்லாம் இருந்திருக்கு. தங்க சுரங்கங்கள்லாம் எடுக்கும்போது எவ்வளோக்கு எடுப்பீங்க, ஒரு குவான்டிட்டி தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணதுக்கு இப்போ மாடர்ன் டேஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக கரன்சின்னு கொண்டு வந்தாங்க. கரன்சிங்கிறது என்ன, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உழைச்சி ஒரு பொருளை கிரியேட் பண்ணா, அதை கிரியேட் பண்ணி அவனால அது வீணா போகுது, அதை வீணா போகாமல் பாதுகாக்கிறதுக்காக அதை கன்வெர்ட் பண்ணதுக்காக உணவு பரிமாற்றம் பண்ணா, உணவு பரிமாற்றம் பண்ணி அவனுக்கு அது பத்தலை, இல்லை சில சரியான வேல்யூ கிடைக்கலங்கிறதுக்காக தான் வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள், பித்தளை நாணயங்கள், இல்லை காப்பர் நாணயங்கள் சொல்லி மாற்றணும். ஓகேவா? இதுவும் அவனால பாதுகாப்பாக வச்சுக்க முடியலங்கிறதுனால தான் அரசுன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ சொல்லுங்க டெமோக்ராட்ஸு என்னன்னு சொல்லிக்கலாம். பட் இந்த மாதிரி வந்ததுனால இவங்க என்ன பண்ணா, அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இதுக்கான ஒரு வேல்யூ கொடுக்கணும், நியாயமாக இருக்கணும், இவன் கொடுக்குற வேலைக்கும் அவங்க கொடுக்குற வேலைக்கும் ஈக்குவலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களோட உழைப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கரன்சியும் கொண்டு வந்தாங்க. இப்போ எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு உழைப்பு உழைக்கிறேன், நீங்கள் நான் ஹோல் டே வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபா வருது. ஓகேவா? இந்த 1000 ரூபா வச்சு தான் நான் நாளையோட என்னோட செலவு பண்ணணும், இல்லாட்டி ஒரு 3 மாதம் வச்சு என்னோட செலவை நான் அதை அந்த 1000 ரூபா வச்சு நான் பண்ணிக்கணும். அதுக்கு எனக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் தேவைங்கிறது தான் கரன்சின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் கரன்சியை பாதுகாக்க முடியல, வீட்டில் வச்சிருந்தா திருடு போது கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கரன்சி என்ன பண்ணாங்க, பேங்க்னு ஒரு இடத்துல வச்சு சொன்னாங்க, சேமிப்புகளை வந்து பேங்க்ல வை அப்படி கொண்டு வந்தாங்க. நகைகளாக வச்சுருக்காங்க, இப்போ நகைகளாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பேங்க்னு வந்துச்சு, பேங்க்ல போய் பணத்தை போகிறது. பணம் வந்து சும்மா இல்லை, இப்போ என்கிட்ட ஒரு பணம் கரன்சி வாங்கினா அந்த கரன்சியை வந்து பேங்க் என்ன பண்ணணும்னா எனக்கு 6% வட்டி கொடுக்கும். ஓகேவா? ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருந்தேன்னா, நார்மலாக வச்சுருந்தா 3% வட்டி தரும். சரி, நான் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சு 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு வட்டி தருவாங்க. ஆனால் அந்த பணம் அப்படியே பேங்க்ல இருந்து அது வேல்யூ கிடையாது. அவங்க அதை யாருக்காவது கடன் தேவைப்படுறவங்களுக்கு வட்டி கொடுத்து அவங்க உழைச்சி சம்பாதிச்சு அவங்க வட்டியே கட்டுறது. அதை இங்கே நல்லா பாருங்க, அவங்க உழைச்சி சம்பாதிச்சு அதை அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அதுலேருந்து ஒரு இன்கம் பார்த்து அதில் அவங்க ப்ராஃபிட் போக இவங்களுக்கு கடன் கட்டி ப்ளஸ் வட்டியும் கட்டும் போது அவங்களோட உழைப்பு இங்கே பணமாக மாதிரி அது எனக்கு வருது. ஸோ நான் உழைச்ச 1 லட்சத்தை நான் யாருக்கும் ஒருத்தர் கடன் கொடுத்து அவங்க உழைச்சி அதை ஒன்று 1,000 மாற்றி வட்டியாக வந்து 1.5 கொடுக்கும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ இதுதான் வந்து பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, பணம்ங்கிறது இப்படிதான் வந்து எவல்யூஷன் ஆகி ஒரு இதாக கன்வெர்ட் ஆகி மாறி அதாவது உழைப்பு, ஒரு மனிதனோட உழைப்பு பணமா இப்போ வந்துருக்கு. ஓகேவா? இப்போ அது அடுத்த லெவல் போய் டிஜிட்டல் கரன்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் வேலை செய்யறேன்னா எனக்கு வந்து சேலரிங்கிறது நம்பர்ல பேங்க்ல கிரெடிட் ஆகும், காசு கிடையாது, பிரிண்ட் அடிச்சு கிடையாது, நம்பர்ல கிரெடிட் ஆகும். அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நான் போய் கடையில் போய் நான் இவ்வளோ நம்பர் உங்களுக்கு தரேன், நீங்கள் சாப்பாடு கொடுங்க, நான் இவ்வளோ நம்பர் தரேன், எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் கொடுங்க, நான் இவ்வளோ நம்பர் தரேன், எனக்கான ஒரு ஷர்ட் கொடுங்க, இவ்வளோ நம்பர் தரேன், எனக்கு ஒரு பைக் கொடுங்க அப்படி சொல்லி எனக்கு வரக்கூடிய என்னோட உழைப்பை நான் நம்பராக மாற்றி அந்த நம்பரை கொடுத்து நான் ஒரு பொருள் வாங்கிக்கிறேன். அந்த நம்பரை அவன் வச்சுக்கிட்டு அதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ஷூ தைக்கிறான்னா அந்த ஷூ தைக்கிறது அவன் போட்ட உழைப்பு, அதுக்கான அடிப்படை பொருட்கள், தேவையான பொருட்கள், தோல் அதெல்லாம் வாங்குறதுக்கு அவன் அந்த நம்பர் போய் கன்வெர்ட் பண்ணுறான். ஸோ இப்போ நம்பர் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கிரிப்டோ கரன்சி சொல்கிறாங்க, பட் அது இன்னும் பெருசாக வரல. நம்ம இந்தியாவில் டிஜிட்டல் கரன்சி சொல்கிறாங்க, அது ஒன்றும் பெருசாக வரல, பட் ஃபியூச்சரில் வரலாம். பட் இன்னைக்கு நிலவுங்க என்னன்னா கரன்சிங்க நம்பர் தான். ஓகேவா? இப்போ கேஷிங் இருக்கு, பட் அதை விட இப்போ டிஜிட்டல் கரன்சி இப்போ வந்து யாராக இருந்தாலும் மொபைல் வச்சுக்காங்க, மொபைலில் போய் ஜிபே, யூபிஐ பே, அந்த பே இந்த பேன்னு சொல்லிட்டு நம்பர்ல மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வச்சிருக்கோம். இதான் கரன்சியோட எவால்யூஷன்.
ஸோ இங்க நான் எது சொல்ல வந்தேன்னா, நீங்க உழைச்ச உழைப்பு, நீங்களோ நானோ யாரோ ஒருத்தங்க உழைக்கிற உழைப்போடைய ஒரு உருமாற்றம் தான் கரன்சி. இந்த கரன்சியை நம்ம கரன்சியா வச்சுக்கிறோமா, இல்ல வந்து ஒரு வீடா வச்சுக்கிறோமா, பைக்கா வச்சுக்கிறோமா, தேய்மா தான் சொல்ற அசட்னு சொல்லுவாங்க. அசட்ல வந்து சில இது வந்து தேய்மானம் அடையக்கூடியது, அதாவது வேல்யூ கம்மியாகக்கூடிய அசட்ஸுக்கு. அப்போ பைக்கு, கார் இதெல்லாம் வாங்கினா அதோட வேல்யூஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். சில அசட்ஸ் வந்து வேல்யூ அதிகமாயிட்டே போகும். இந்த இடம் வாங்கி போறது, லேண்ட் வாங்கி போறது, இல்ல நகை வாங்கி போறது, இதெல்லாம் வந்து வேல்யூஸ் அதிகமாகக்கூடாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க உழைச்ச உழைப்ப கன்வெர்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறீங்க, அதுதான் கரன்சி. கரன்சியோட உருவம் வந்து டிஜிட்டலைஸ் ஆகி நம்பர்ஸ் ஆயிடுச்சு. நம்பர்ஸோட டிஜிட்டலைசேஷன் மாதிரி இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க நல்ல ஞாபகம் விஷயம் என்னன்னா, ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நீங்க கரன்சியை கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. உங்க உழைப்பு, நான் வந்து இவ்வளவு உழைச்சேன், நேற்று நைட்டு ஃபுல்லாக இவ்வளவு கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டதோட விளைவா நான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன், அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா, அது உங்க உழைப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வேல்யூவா செலவு பண்ணுவீங்க, அதுக்கான மரியாதை கொடுப்பீங்க. ஏன்னா இங்க உழைப்புங்கிறது ஒருத்தனுடைய ஒரு சொட்டு ரத்தம், அவன் ரத்தத்தை சிந்தி தான், வேர்வை சிந்தி தான் உழைக்கிறான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பணத்துக்கான வரி, அந்த அதாவது உங்க உழைப்புக்கான வேல்யூ சொல். கரன்சிங்கிறது உங்க உழைப்புடைய ஒரு கன்வென்ஷனல் வே, ஒரு ஷோ கேஸ் மாதிரி ஒரு பேப்பரா நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதை நீங்க கொடுக்கறதுக்கு, யாருக்கு கொடுக்கறதுனாலும் சரி, யார்கிட்ட வாங்குறதுனாலும் சரி, மற்றவங்க உழைப்ப நம்ம திருநாளும் பாவம் தான், நம்ம உழைப்ப இன்னொருத்தன் திருநாளும் பாவம் தான். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அது என்ன ஒருத்தனோட உழைப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்ஸ் கட்டுங்க, அது கட்டுங்க, இது சொல்லி கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட் ஊழல் பண்ணி ஆட்டையப்பட்டு போறது வந்து என்னமோ கிடையாது. பணம் அவன் 1 கோடி சம்பாதிச்சான், 2 கோடி ஏமாத்திட்டான்டா, அது கிடையாதுங்க. நான் உழைச்சேன், என் உழைப்பை வந்து ஒரு பேப்பரா மாத்திச்சுங்க, அந்த பேப்பரை திருடிட்டு போயிட்டான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் கரன்சினா என்ன தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து அது இழப்பும் எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும், ஒருத்தவங்க ஏமாத்தினா எவ்வளவு தப்பான விஷயம் நம்ம புரியும். ஓகேவா? நம்ம பசங்க சொல்லி கொடுக்கணும், கரன்சிக்கு வெறும் பேப்பர் இல்ல. இப்ப இன்னைக்கு ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் எனக்கு ஐபோன் வாங்கி கொடு, 80,000 தானே வாங்கி கொடு. 80,000 தானே இல்ல அது. 80,000க்கு உங்க அப்பா எத்தனை டே எத்தனை நைட் உழைச்சிருப்பாரு, எவ்வளவு ஓவர் டைம் பார்த்துருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணம் கிரியேட் ஆச்சு அவங்களுக்கு பசங்களுக்கு புரியல. அவங்க வெறும் நம்பர் சொல்லிவிடுவீங்க, ஜஸ்ட் ஒரு ஐபோன் 16 ப்ரோ வாங்கி கொடு, 15 ப்ரோ வாங்கி கொடு. அந்த லாஜிக் அப்ப என்னன்னா, அவங்க அது கரன்சில என்னன்னு தெரியல, அதனாலதான் அவங்க கேட்கறாங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்க உங்க பசங்கள்ட்டையும் உங்க ஃபேமிலி இருக்கவங்கள்ட்டையும் உட்காந்து பேசணும். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எப்படி பேசணும்னா, அந்த காலத்துல சொல்லி கொடுப்பாங்க. அப்பா உட்காந்துட்டு 5 ஆள் வேலை செய்யறாங்கப்பா, ஒரு ஆளுக்கு சம்பளம் 100 ரூபா, 5 ஆளுக்கு சம்பளம் 500 ரூபா கொடுக்கணும். அந்த 5 ஆள் சேர்ந்தாங்கன்னா 8 மணி நேரத்துல இந்த வேலையை முடிச்சிருவாங்க. இதுவே 6 ஆளுக்கு சம்பளம், ஒரு ஆளுக்கு வந்து என்ன கொடுத்தீங்கன்னா அந்த வேலை எவ்வளவு நேரத்துக்கு முடியும், இந்த வேலையை எப்படி சீக்கிரமா முடிக்கலாம், இல்ல லேட்டா இருக்குன்னா எவ்வளவு நமக்கு பணத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் பண்ண சொல்லுவாரு எங்க வீட்டுல. ஏன்னா எங்க வீட்டுல விவசாயம் பண்ண ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இந்த 2 ஏக்கரா இருக்கு, 2 ஏக்கரா வந்து களை எடுக்கிறதுக்கும் கொத்துறதுக்கும் ஆம்பளை ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், பொம்பளை ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், எத்தனை ஆம்பளை எடுப்ப, எத்தனை பொம்பளை எடுப்ப, இந்த வேலையை எவ்வளவு நாள் முடியும், அந்த வேலையை எவ்வளவு சீக்கிரமா முடியும், 5 ஆள் போட்டு ஒரு நாள்ல முடிக்கிறது பெஸ்டா, இல்ல 2 ஆள் போட்டு 2 நாள்ல முடிக்கிறது பெஸ்டான்னு கேட்பாரு. 5 ஆள் பிடிச்ச ஒரு நாள்னா 500 ரூபா செலவு, 2 ஆள் போட்டு 2 நாள்னா 400 ரூபா செலவு. ஸோ அப்ப 100 ரூபா மிச்சம் ஆகுதுங்கிறது எனக்கு அப்ப சொல்லி கொடுத்தனால தான் புரியுது. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு 2000 ரூபா எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆன்லைன்ல போறது, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணு, ஜொமேட்டோல ஆர்டர் பண்றது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்விக்கில வந்து எவனோ பையன் உழைக்கிறான், ஒரு 35 ருபீஸ் ஒரு 40 ருபீஸ் அவனுக்கு கமிஷன் கிடைக்குது, அதுக்காக உழைக்கிறான். இங்க எது போய் வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குறான். நல்ல விஷயம் தான், அவன் உழைப்பு நீ கொடுக்குறீங்க, சந்தோஷம் தான். ஆனால் அதை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்றான், ஸ்விக்கிங்க கம்பெனி, ஜொமேட்டோங்க கம்பெனி, ஒரு ஆன்லைன் கம்பெனி என்ன பண்றான், அவன் சம்பாதிச்சது ஒரு பர்சன்ட் எடுத்துறான். ஸோ இப்போ நான் இன்னைக்கு உழைச்சேன், எனக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், இந்த 1000 ரூபாயில வந்து என் பையன் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஆன்லைன் ஆர்டர் பண்றான்னா அதுல 100 ரூபா அந்த உழைக்கிறவனுக்கு போகுது, 100 ரூபா ஹோட்டலுக்காரனுக்கு போகுது, 100 ரூபாய் எவனோ ஒருத்தனுக்கு ப்ராடக்ட் அந்த பேசிக் நீட்ஸை கிரியேட் பண்ற அந்த அரிசி பருப்பு வைக்க கடைக்கு போகுது, அப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகுது. புரியுதா அவனுக்கு? அதுக்கு பதிலா வீட்லயே அம்மாட்ட போயிட்டு, அம்மா நான் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ செஞ்சு கொடுமான்னு சொன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. எவ்வளவு மிச்சம்னா அவ்வளவு அமௌண்ட் மிச்சம். யாருது எதை மிச்சம் பண்றீங்க? பணத்தை மிச்சம் பண்ணல, உங்க உழைப்பால கிரியேட் ஆன ஒரு விஷயத்தை நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அது எதுக்குன்னா, நாளைக்கு இப்போ 100 ரூபானா நாளைக்கு 200 ரூபா செலவு பண்ணணுங்கிறதா ஃபியூச்சருக்கு பண்ற விஷயம் தான். உழைப்பை வந்து சேவ் பண்றதுக்காக கண்டுபிடிச்ச விஷயம் தான் பணமே தவிர இப்படி ஊதாத்தினமா செலவு பண்றதுக்கான விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுதுன்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் நல்லா இருக்கும்போது என்னோட ஒப்பீனியன். நீங்க உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட ஒப்பீனியனையும் என்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி
சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.